வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடம்பெற்ற வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் பற்றிதான். 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை பகுதியின் அரசியாக விளங்கியவர் வேலு நாச்சியார். பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் இந்திய அரசி என்ற பெருமை இவருக்கே சொந்தம். 1730ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் சங்கந்தி முத்தாத்தாளுக்கும் ஒரே மகளாக பிறந்தார். ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார். சிறு வயதிலிருந்தே வாள் சண்டை, குதிரை ஏற்றம் போன்ற ஆயுத பயிற்சிகளையும் கற்றார். தமிழ், உருது உள்ளிட்ட பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னர் முத்துவடுகநாத தேவரை திருமணம் செய்து கொண்டார். 1772இல் ஆங்கிலேயர்களின் படையெடுப்பில் தனது கணவரை இழந்தார். ஆனால் மனம் தளரவில்லை. நாட்டை மீட்டெடுக்க உறுதியெடுத்தார். விருப்பாட்சியில் தங்கி மைசூர் மன்னன் ஐதர் அலியை சந்தித்தார். உருது மொழியில் ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை விளக்கி பேசினார். அவரது மொழி திறமையை கண்டு வியந்த ஐதர் அலி உதவி செய்வதாக உறுதியளித்தார். 8 ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை போன்ற இடங்களில் முகாமிட்டு போருக்கு தயாரானார். மருது சகோதரர்கள் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி எதிர்ப்பு உடையை உருவாக்கினார். வேலு நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் இணைந்து போராட்டத்துக்கு தலைமை தாங்கினர். திருப்புத்தூர் படைக்கு நன்னியம்பலம் மற்றும் சேதுபதி அம்பலம் தலைமை ஏற்றனர். காளையார் கோவில் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்கள் தலைமை வகித்தனர். நன்னியம்பலம் தலைமையில் 3000 வீரர்கள் 8 பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றினர். இதற்கிடையில் வீரத்திற்கு தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர் குயிலி. 1780இல் அக்டோபர் 7ஆம் தேதி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க தனது உயிரையை தியாகம் செய்தார். இந்த தியாகமும் வீர போராட்டம் காரணமாக வேலு நாச்சியார் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றி ஆட்சியில் அமைந்தார்.